எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 39 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து எங்கே போட வருஷம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க, நோட்ஸ், குறிப்புகள். ஸோ கண்டிப்பாக நாம் சில விஷயத்தை மறந்துருக்கலாம். ஸோ டே டு டே வந்து குறிப்புகள், நோட்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஸோ நீங்களே ஏதாவது மறந்துருக்கலாம். திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகலாம், இல்லை ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஸோ மறந்துருக்கலாம். இல்லை ஒரு வியாபாரிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், பெண்டிங்கில் இருக்குது, ஸோ அவங்களுக்கு தேவையான பெண்டிங்ஸ். ஸோ எல்லாமே வந்து டே டு டே வீட்டில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து குறிப்புகள் மாதிரி எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்கு போய்ட்டு நம்ம சைன் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ரிமைண்டர், நோட்ஸ், குறிப்புகள் வீட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஜாமான் இல்லை, அந்த ஜாமான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நீங்களே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது, உங்களை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து குறிப்புகள் மூலயமா ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ லைஃப்பில் நாம் முன்னேறதுக்கு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுதான் இருக்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நேர் பாதையில் தான் போகணும். ஸோ நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுத்து குறிப்புகள் மூலயமா பிளான் பண்ணி நீங்கள் டேவை வந்து சக்ஸஸாக நாங்கள் மறக்காமல் இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஞாபகம், ரிமைண்டர். ஸோ இந்த குறிப்புகள், நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே வந்து குறிப்பு எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால் சேமிப்பு திட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். சேமித்து வச்சுக்கிங்க. ஸோ சின்ன சின்ன சேமிப்பு திட்டத்து மூலயமா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா இப்போ ஒரு திடீர்னு ஒரு மழை பெய்யுது, வேலைக்கு போக முடியல, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, வாட்டவர். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புன்றது நம்ம வச்சுக்கணும். அதே தான் நோட்ஸ், குறிப்புகள் எல்லாமே அடங்கிடுது. உங்களை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட குறிப்புகள், நோட்ஸ் எடுத்து நீங்கள் டேயில், நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கிங்க. ஒரு ஒரு விஷயமும் எழுதி வச்சு குறிப்புகள் மூலயமா ஞாபகப்படுத்தி என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்ட்டு அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா இந்த வழியெல்லாம் பின்பற்றணும். குறிப்புகள், நோட்ஸ் எடுக்கிறது மூலியம் நல்ல விஷயம் இருக்குது. சிலதெல்லாம் மறந்தே போயிடுவோம். இந்த டேட்டுக்குள்ளே நம்ம இது பண்ணணும்னு நினச்சிருப்போம், அதை மறந்துடுவோம். ஞாபகம் மருதி அதிகமாகவே இருக்கும். அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்து இந்த நோட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ரிமைண்டர் செல்ஃபோனில் நிறையா வந்துருச்சு அட்வான்டேஜஸ்லாம். ரிமைண்டர் கொடுத்து செல்ஃபோன்லேயே நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் நோட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை, நான் எழுதி சில பேர் வந்து பழகுவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து குறிப்புகள் மூலயமா ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. ஸோ இன்றைய டேயில் நம்ம அந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மேக்ஸில் இது பண்ணிட்டு வர சொன்னாங்க, சயின்ஸில் இது பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஒரு ரிமைண்டர், ஒரு குறிப்புகள், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டேயில் கரெக்டாக நம்ம போயிடணும் ஸ்கூலுக்கு. அந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் டே டு டே லைஃப்பில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அப்டேட், ரிமைண்டர், குறிப்புகள், நோட்ஸ், லாட் ஆஃப் இது நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்தாலும் வந்தாலும் நாம் நேர் வழியில் பாதையில் போய் தான் ஆகணும். ஸோ நாம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தான் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாதுங்க. நீங்களும் நல்லாயிருக்கும், நானும் நல்லாயிருக்கும், அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.